ஞாயிறு ஆகஸ்ட் 19, 1883. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மன்னபகல் வேளை. சற்று முன்புதான் தக்ஷிணேஸ்வர கோயிலில் நைவேத்தியம் நிறைவுற்று தீபாராதனை நடைபெற்றதற்கான நாதஸ்வர இசை முழங்கியது. கோயிலையும் சாத்திவிட்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரசாதம் உட்கொண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சிறிய கட்டிலில் அமர்ந்தார். மா வந்து அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார். குருதேவர் மாவிடம் வேதாந்தம் பற்றி பேசத் தொடங்கினார். அஷ்டாவக்ர சம்ஹிதையில் ஆன்ம ஞானம் பற்றி பேசப்பட்டுள்ளது. ஆன்ம ஞானிகள் சோகம், அதாவது அந்த பரமாத்மா நானே என்கிறார்கள். இது வேதாந்தவாதிகளாகிய சந்நியாசிகளின் கருத்து. இல்லறத்தினருக்கு இந்த பாதை சரியல்ல. எல்லா செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். கூடவே நான் அந்த செயலற்ற பரமாத்மா என்று கூறுவது எப்படி சரியாகும்? ஆன்மா எதையும் சாராதது என்கின்றனர் வேதாந்திகள். இன்ப துன்பம், பாவ புண்ணியம் இவை எதுவும் ஆன்மாவை எந்தவிதத்திலும் பாதிக்க முடியாது. ஆனால் உடற்பற்று உள்ளவர்களை இவை பாதிக்க முடியும். புகை சுவரை அழுக்காக்குகிறது, ஆனால் வானத்தை எதுவும் செய்ய முடியாது. கிருஷ்ணகிஷோர் ஞானிகளைப் போல் நான் அதாவது ஆகாசம் போன்றவன் என்பார். அவர் ஒரு பரம பக்தர். அவர் இவ்வாறு சொல்வது பரவாயில்லை, ஆனால் எல்லோருக்கும் இது பொருந்தாது. ஆனால் நான் முக்தன் என்ற பாவனை மிகவும் நல்லது. நான் முக்தன் என்று சொல்லிச் சொல்லியே ஒருவன் முக்தனாகிவிடுகிறான். நான் கட்டுண்டவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவன் கட்டுண்டவனாகவே ஆகிவிடுகிறான். நான் பாவி என்று புலம்பிக்கொண்டே இருக்கின்ற உதவாக்கரை தாழ்ந்தே போகிறான். நான் இறைவனின் திருநாமத்தை சொல்கிறேன், எனக்கு ஏது பாவம், எனக்கு ஏது பந்தம் என்று சொல்ல வேண்டும். இதோ பார், இன்று என் மனம் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்திருக்கிறது. தான் மிகவும் உடல்நலம் குன்றியிருப்பதாக ஹிருதயன் கடிதம் எழுதியிருக்கிறான். இது என்ன மாயையா தயையா? மா என்ன பதிலளிப்பார்? பேசாமல் உட்கார்ந்திருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மாயை எது தெரியுமா? தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, மனைவி, மக்கள் என்று உறவினர்களை நேசிப்பது. ஆனால் தயை என்பது எல்லா உயிர்களையும் நேசிப்பது. என்னிடம் தோன்றியிருப்பது எது? மாயையா தயையா? ஹிருதயன் எனக்கு நிறைய செய்திருக்கிறான். பல சேவைகள் செய்தான். கால் கழுவியிருக்கிறான். கடைசியில் அவனே எனக்கு மிகுந்த துன்பங்களையும் கொடுத்தான். ஒரு சமயம் அவன் செய்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் தடுப்பு சுவரில் ஏறி கங்கையில் குதித்து உயிரை விடவே போய்விட்டேன். ஆனால் எனக்கு அவன் நிறைய செய்திருக்கிறான். இப்பொழுது கொஞ்சம் பணம் கிடைத்தால் நிம்மதியாக இருப்பான். ஆனால் எந்த பெரிய மனிதனிடம் இதைச் சொல்வேன்? யார் இதைச் சொல்லிக் கொண்டு தெரிவது? மாலை சுமார் 2 அல்லது 3 மணி. சிறந்த பக்தரான அதர்சேனும் பலராமும் வந்தனர். தரையில் உடல்படிய குருதேவரை வணங்கி அமர்ந்தனர். எப்படி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் குருதேவரை விசாரித்தனர். உடல் நலம் நன்றாக இருக்கிறது, ஆனால் மனத்தில்தான் சிறிது வேதனை என்றார் குருதேவர். ஹிருதயனின் நோயை பற்றி அவர் எதையும் சொல்லவில்லை. படாபஜாரில் உள்ள மல்லிக் குடும்பத்தினரின் சிம்மவாகினி சிலை பற்றி பேச்சு எழுந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், சிம்மவாகினியை தரிசிக்க நான் போயிருந்தேன். மல்லிக் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் தரிசித்தேன். அது இடிந்த வீடு. அவர்கள் ஏழைகளாகி விட்டிருந்தனர். ஒரு பக்கம் புறா எச்சம், இன்னொரு பக்கம் பாசி. அங்குமிங்கும் சுவரிலிருந்து சுண்ணாம்பு பொலபொலவென்று உதிர்ந்தவாறிருந்தது. மற்ற மல்லிக்கிணத்தினரின் வீட்டிற்கு மாறாக இந்த வீட்டில் வறுமை நிலவியது. மாவிடம், இதன் பொருள் என்ன? சொல் பார்க்கலாம். மா மௌனமாக இருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், என்ன தெரியுமா? எந்த வினையை யார் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை அவன் அனுபவித்தேயாக வேண்டும். சம்ஸ்காரம், முன்வினை பயன் இவற்றை நம்பத்தான் வேண்டும். அந்த இடிந்த வீட்டிலும் சிம்மவாகினியின் முகத்தில் தெய்வீக பொலிவு மிளிரவே செய்தது. சிலைகளில் தெய்வம் உறைவதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் ஒரு முறை விஷ்ணுப்பூருக்கு போயிருந்தேன். அரசருக்கு பல கோயில்கள் உள்ளன. ஒரு கோயிலில் தேவியின் சிலை இருந்தது. தேவியின் பெயர் மிருண்மயி. கோயிலின் அருகில் கிருஷ்ணகுளம், லால் குளம் என்றெல்லாம் பல குளங்கள் இருந்தன. குளத்து நீரில் பெண்கள் தலைக்கு தேய்த்துக் கொள்ளும் வாசனை எண்ணெயின் மனம் வந்தது. எப்படி வந்தது? சொல் பார்க்கலாம். எனக்கும் முதலில் தெரியவில்லை. மிருண்மயி தேவியை தரிசிக்க வருகின்ற பெண்கள் இந்த வாசனை எண்ணெயை தேவிக்கு அர்ப்பணிப்பார்களாம்.
குளத்தருகில் எனக்கு பரவச நிலை ஏற்பட்டது. சிலையை தரிசிப்பதற்கு முன்பாகவே இது ஏற்பட்டது. அந்த நிலையில் குளத்தின் அருகில் மிருண்மயீ தேவியின் தரிசனம் கிடைத்தது. இடுப்பு வரைதான் அவளது உருவம் தெரிந்தது. இதற்கிடையே இன்னும் பல பக்தர்கள் வந்து சேர்ந்தனர். காபூலில் நடந்த அரசியல் கிளர்ச்சி, போர் முதலியவை பற்றி பேச்சு எழுந்தது. யாகூப் கானை நாடு கடத்திவிட்டார்கள் என்று ஒருவர் சொல்லிவிட்டு குருதேவரிடம், ஆனால் சுவாமி, யாகூப் கான் ஒரு பெரிய பக்தன் என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், விஷயம் என்ன தெரியுமா? உடல் எடுத்தாலே சுகதுக்கம்தான், அது இயற்கை. கவி கங்கணன் எழுதிய சண்டியில் காளுவீர் என்பவனை பற்றி வருகிறது. அவன் தேவியின் வரத்தினால் பிறந்தவன். ஆனால் அவனும் சிறைக்குப் போக வேண்டியிருந்தது. அவனது மார்பில் கல் ஏற்றப்பட்டது. உடல் தரித்தால் சுகதுக்க அனுபவம் இருக்கவே செய்யும். ஸ்ரீமந்தன் பெரிய பக்தன். அவனது தாய் குல்லனாவிடம் தேவி எவ்வளவு கருணை காட்டினாள். இருந்தும் ஸ்ரீமந்தனுக்கு எவ்வளவு ஆபத்துக்கள் வந்தன. வெட்டுவதற்காக அவனை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லக்கூட நேர்ந்தது. ஒரு விறகு வெட்டி பராசக்தியின் பரம பக்தனாக இருந்தான். அவன் தேவியின் காட்சியை பெற்றான். தேவி அவனிடம் மிகவும் கருணையாக இருந்தாள். எவ்வளவோ கருணை காட்டினாள். ஆனாலும் விறகு வெட்டும் தொழில் அவனை விடவில்லை. அவன் விறகு வெட்டியே பிழைக்க வேண்டியிருந்தது. 4 கைகளிலும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை தாங்கிய பகவானை சிறைச்சாலையில் தேவகி தரிசித்தாள். இருப்பினும் சிறைச்சாலையிலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. மா கேட்டார், சிறைச்சாலையிலிருந்து மட்டுமா விடுதலை கிடைக்கவில்லை? இந்த உடம்புதான் எத்தனை துன்பங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது. அதிலிருந்தே அவள் விடுபட்டிருக்க வேண்டுமே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், விஷயம் என்ன தெரியுமா? முன்வினை பயனின் அனுபவம். இன்னும் எவ்வளவு நாட்கள் வினைப்பயன்களை அனுபவிக்க வேண்டுமோ அதுவரை உடலை தாங்க வேண்டியிருக்கிறது. ஒரு குருடன் கங்கையில் மூழ்கினான். பாவங்களெல்லாம் அவனை விட்டு நீங்கிவிட்டன. ஆனால் குருடு மட்டும் நீங்கவில்லை. எல்லோரும் சிரித்தனர். முன்வினை பயன் எஞ்சியிருந்தது. ஆகவே அனுபவிக்க நேர்ந்தது. மா கூறினார், ஆம் சுவாமி, எந்த அம்பை எய்துவிட்டோமோ அதன் மீது நமக்கு எந்த ஆதிக்கமும் கிடையாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், உடம்பின் சுகதுக்கங்கள் எப்படியோ போகட்டும். ஞானமும் பக்தி என்ற சொத்தும் பக்தனிடம் நிலைத்து நிற்கிறது. இந்த சொத்து ஒருபோதும் அவனிடமிருந்து விலகுவதில்லை. பாண்டவர்களை எடுத்துக்கொள். எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள். அத்தனை துன்பங்களிலும் அவர்கள் ஒருமுறை கூட கடவுளை மறக்கவில்லை. அவர்களைப் போன்ற ஞானிகள், அவர்களைப் போன்ற பக்தர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அப்போது நரேந்திரரும் விஸ்வநாத உபாத்தியாயரும் வந்தனர். விஸ்வநாத் நேபாள மன்னரின் வக்கீல். அரச தூதராகவும் பணிபுரிந்த அவரை கேப்டன் என்று குருதேவர் அழைப்பது வழக்கம். நரேந்திரருக்கு வயது 22. BA படித்துக் கொண்டிருந்தார். அவர் அவ்வப்போது, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் குருதேவரை பார்க்க வருவார். அவர்கள் குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் அமர்ந்தனர். குருதேவர் நரேந்திரரை பாடும்படி கேட்டுக்கொண்டார். அறையில் மேற்குச் சுவரில் தம்பூரா மாட்டப்பட்டிருந்தது. பாடுவதற்காக தபேலாவில் சுருதி கூட்டிக் கொண்டிருந்த நரேந்திரரையே எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரரிடம் கூறினார், பார், அதில் முன்போல் சத்தமில்லை. கேப்டன் கூறினார், அது பூரணமாகிவிட்டது, அதனால்தான் சத்தமில்லை. எல்லோரும் சிரித்தனர். அது நிறைகுடம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேப்டனிடம் கேட்டார், ஆனால் நாரதர் முதலியான ரிஷிகள்? கேப்டன் கூறினார், அவர்கள் மற்றவர்களின் துயரத்தைக் கண்டு அதற்காகத்தான் உபதேசித்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், நாரதர், சுகதேவர் முதலியோர் சமாதி நிலைக்குப் பிறகு இறங்கி வந்தனர். கருணை காரணமாக மற்றவர்களின் நன்மைக்காக அவர்கள் பேசினர். இன்பம் ஆகிய அமுதமே என்ற வார்த்தைகளை கேட்டதும் குருதேவர் ஆழ்ந்த சமாதியில் மூழ்கினார். அவர் கூப்பிய கைகளுடன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்தார். உடம்பு நிமிர்ந்திருந்தது. ஆனந்தமயியின் உருவக் கடலில் மூழ்கியிருந்தார் அவர். வெளியுலக உணர்வு அவரிடம் அடியோடு அற்றுப்போய்விட்டது. மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. கண்கள் இமைக்கவில்லை. சித்திரம் போல் அசைவற்று அமர்ந்திருந்தார். இந்த உலகத்தை விட்டு வேறு எங்கோ சென்று விட்டார் போலும். குருதேவரின் சமாதி நிலையைக் கண்டதும் நரேந்திரர் அறையை விட்டு கிழக்கு வராந்தாவிற்குச் சென்றார்.
அங்கே ஒரு கம்பளி மீது துளசி மாலையும் கையுமாக ஹாஸ்ரா உட்கார்ந்திருந்தார். அவருடன் நரேந்திரர் பேசிக் கொண்டிருந்தார். அறை முழுவதும் பக்தர்கள் நிறைந்திருந்தனர். சமாதி கலைந்ததும் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களின் மீது பார்வையைச் செலுத்தினார். நரேந்திரர் காணப்படவில்லை. தம்பூரா மட்டும் தரையில் வைக்கப்பட்டிருந்தது. பக்தர்கள் எல்லோரும் ஸ்ரீராமகிருஷ்ணரை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நெருப்பை மூட்டிவிட்டான். இனி அவன் இங்கே இருந்தால் என்ன, போனால் என்ன? கேப்டன் முதலியோரிடம், சிதானந்தத்தை மனத்தில் நிறுத்துங்கள், உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும். சிதானந்தம் இருக்கவே செய்கிறது, ஆனால் ஆவரணம் மற்றும் விக்ஷேபம் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. உலகில் பற்று எந்த அளவு குறையுமோ அந்த அளவுக்கு இறை சிந்தனை அதிகரிக்கும். கேப்டன் கூறினார், கல்கத்தாவில் வீட்டை நோக்கிச் செல்லும் அளவிற்கு காசி எட்டிப் போகிறது. காசியை நோக்கிச் செல்லும் அளவிற்கு நம் வீடு நம்மை விட்டு அகன்று போகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ராதை கிருஷ்ணனை நெருங்கும் அளவுக்கு கிருஷ்ணனின் திருமேனி சுகந்தத்தை அனுபவித்தாள். இறைவனை நெருங்கும் அளவிற்கு நம்மில் பாவனை பக்தி ஏற்படுகிறது. நதி கடலை நெருங்க நெருங்க நீரேற்றமும் நீரிறக்கமும் அதிகரிக்கிறது. ஞானிகளின் உள்ளத்தில் தொடர்ச்சியாக ஞான கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஞானிக்கு எல்லாமே கனவு போன்றதுதான். அவன் எப்பொழுதும் தன் சொந்த நிலையில் நிலைத்திருக்கிறான். ஆனால் பக்தனின் உள்ளத்தில் அதுபோன்ற தொடர்ச்சி இல்லை. அங்கே ஏற்றமும் இரக்கமும் உண்டு. அவன் சிரிக்கிறான், அழுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான். பக்தன் பகவானுடன் விளையாட விரும்புகிறான். சில சமயம் நீந்துகிறான். தண்ணீரில் பனித்துண்டுகள் மூழ்கி மூழ்கி எழுவது போல் சில சமயம் மூழ்குகிறான், சில சமயம் எழுகிறான். ஞானி பிரம்மத்தை அறிய விரும்புகிறான். பக்தனுடைய பகவான் 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர். ஆனால் உண்மையில் பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. யார் சச்சிதானந்தமோ அவரே சச்சிதானந்தமயி. வைரமும் அதன் ஒளியும் போல். வைரத்தின் ஒளி என்றால் வைரத்தை உணர்கிறோம். வைரத்தை நினைக்காவிட்டால் வைரத்தின் ஒளியை நினைக்க முடியாது. அதேபோல் வைரத்தின் ஒளியை நினைக்காவிட்டால் வைரத்தை நினைக்க முடியாது. ஒரே சச்சிதானந்தம். சக்தியின் வேறுபாட்டால் உபாதி வேறுபாடு உண்டாகிறது. அதனால் பல்வேறு வடிவங்கள் காணப்படுகின்றன. தாராதேவியே, நீயே இவை எல்லாமாக ஆகியிருக்கிறாய். எங்கே செயல் உள்ளதோ அங்கே சக்தி உண்டு. தண்ணீர் அசைவற்றிருந்தாலும் தண்ணீர்தான். அலைகளாகவும் குமிழிகளாகவும் இருந்தாலும் தண்ணீர்தான். அந்த சச்சிதானந்தமே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களைச் செய்கின்ற ஆத்யாசக்தி. கேப்டன் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போதும் கேப்டன்தான். வெள்ளைக்காரனிடம் போகும்போதும் அதே கேப்டன்தான். வெறும் உபாதியில்தான் வேறுபாடு. கேப்டன் கூறினார், ஆம் சுவாமி. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நான் கேசவரை இதை சொல்லியிருந்தேன். கேப்டன் கூறினார், சுவாமி, நீங்கள் போகத்தான் செய்வீர்கள், நான் என்ன செய்ய முடியும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வெறுப்புடன் கேட்டார், நீங்கள் வெள்ளைக்காரனிடம் போகலாம், அதுவும் காசு பணத்திற்காக. நான் கேசவரை பார்க்கப் போகக்கூடாதா? அவர் தெய்வ சிந்தனை செய்கிறார், ஹரிநாமம் சொல்கிறார். இறைவன், மாயை, உயிர், உலகம் என்று நீங்களே சொல்வதில்லையா? யார் இறைவனோ அவரே இந்த எல்லா உயிர்களாகவும் உலகங்களாகவும் ஆகியிருக்கிறார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே குருதேவர் திடீரென்று எழுந்து வடகிழக்கு வராந்தாவிற்குப் போனார். கேப்டனும் மற்ற பக்தர்களும் அவர் திரும்பி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தனர். மா குருதேவருடன் வராந்தாவிற்கு வந்தார். அங்கே நரேந்திரர் ஹஸ்ராவுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஹஸ்ரா வரட்டு ஆராய்ச்சி செய்பவர் என்பது குருதேவருக்கு தெரியும். உலகம் கனவு போன்றது. பூஜை நைவேத்தியம் எல்லாம் மனப்பிரமை. சொந்த இயல்பை சிந்திப்பது மட்டுமே நமது நோக்கம். நானே அவன் என்றெல்லாம் ஹாஸ்ரா சொல்வார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புன்முறுவலுடன் கேட்டார், என்னப்பா, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நரேந்திரர் சிரித்தபடி கூறினார், பெரிய பெரிய விஷயங்களைப் பற்றி நாங்கள் எவ்வளவோ பேசிக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே கூறினார், ஆனால் சுத்த ஞானமும் சுத்த பக்தியும் ஒன்றுதான். சுத்த ஞானம் எங்கே அழைத்துச் செல்லுமோ அங்கேதான் சுத்த பக்தியும் அழைத்துச் செல்கிறது. பக்தி நெறி
மிகவும் சுலபமான பாதை. நரேந்திரர் கூறினார், பித்தனாயாக்கிட வேண்டும் அம்மா இந்த பேதையை பிரம்மமயப் பொருளே. எத்தனை ஆராய்ச்சி அறிவினால் செய்யினும் எள்ளத்தனையும் பயனில்லையே. மாவிடம் கூறினார், பாருங்களேன், ஹாமில்டனின் நூலில் படித்தேன். A learned ignorance is the end of philosophy and the beginning of religion என்று எழுதுகிறார் அவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார், அதன் பொருள் என்னப்பா? நரேந்திரர் கூறினார், தத்துவ சாஸ்திரத்தை படித்தவன் படித்த முட்டாளாகிறான். பிறகு ஆன்மீகம் என்று தேடுகிறான். அப்போது ஆன்மீக வாழ்வு ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார், தேங்க்யூ தேங்க்யூ. மாலை வேளையாகிவிட்டதைக் கண்ட பக்தர்கள் பலர் வீடு திரும்பலாயினர். நரேந்திரரும் விடைபெற்றுக் கொண்டார். இரவு நெருங்கியது. கோயில் சிப்பந்திகள் 4 பக்கங்களிலும் விளக்கேற்றத் தொடங்கினர். காளிக் கோயிலையும் விஷ்ணுக் கோயிலையும் சேர்ந்த பூஜாரிகள் இருவர் கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் விரைந்து சென்று ஆரதி மற்றும் இரவு நைவேத்திய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தக்ஷிணேஸ்வர இளைஞர்கள் சிலர் கையில் கோலுடனும் சிலர் தங்கள் உறவினர்களுடனும் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தனர். கங்கைக்கரையில் தடுப்புச் சுவரின் மேல் நடந்து கொண்டே மலர் மணத்தை சுமந்து வரும் மாலைக்காற்றை அனுபவித்தவாறே சிறிய அலைகளோடும் நுரையோடும் வேகமாக பெருகி வரும் மழைக்கால கங்கையை பார்த்துக் கொண்டிருந்தனர். சிலர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவர்களாய் மக்கள் நடமாட்டம் இல்லாத பஞ்சவெடிப் பகுதியில் நடந்து கொண்டிருந்தனர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மேற்கு வராந்தாவில் இருந்த வண்ணம் சிறிது நேரம் கங்கையை தரிசித்தார். இருள் சூழத் தொடங்கியது. கோயில் சிப்பந்திகள் விளக்கேற்றிவிட்டனர். வேலைக்காரி குருதேவரின் அறையில் விளக்கேற்றி தூபம் போடத் தொடங்கினாள். இதற்கிடையில் 12 சிவாலயங்களிலும் அதனைத் தொடர்ந்து விஷ்ணு மற்றும் காளி கோயிலிலும் ஆரதி ஆரம்பமாகியது. ஜால்ரா, தாளம், மணி முதலியவற்றின் இனிய கம்பீர நாதம் எழுந்தது. ஆம், இனிமையும் கம்பீரமும் தான். அதனுடன் கோயிலை அடுத்து ஓடிக்கொண்டிருந்த கங்கையின் கலகல துவனியும் கேட்ட வண்ணம் இருந்தது. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆகையால் சிறிது நேரத்திற்கெல்லாம் நிலவு உதித்துவிட்டது. கோயிலின் பெரிய முற்றத்திலும் பூந்தோட்ட மரங்களின் உச்சியிலும் படிப்படியாக நிலவொளி சூழ்ந்தது. நிலவின் ஆட்சியைக் கண்டு கங்கை அளவற்ற ஆனந்தமடைந்து பொங்கிப் பெருகி ஓடினாள். மாலை ஆரதிக்குப் பிறகு குருதேவர் தேவியை வணங்கினார். பிறகு கையை தட்டி ஹரிநாமக்கை பாடத் தொடங்கினார். அறையில் துருவன், பிரகலாதன், ராமர் பட்டாபிஷேகம், காளி, ராதாகிருஷ்ணர் முதலிய படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. குருதேவர் எல்லா தேவதேவியரையும் நினைத்து அவர்களின் திருநாமத்தை கூறி அவர்களை போற்றினார். பிறகு பிரம்மம் ஆத்மா பகவான், பாகவதம் பக்தன் பகவான், பிரம்மம் சக்தி, சக்தி பிரம்மம், வேதம் புராணம் தந்திரம், கீதா காயத்ரி, சரணாகதன் சரணாகதன், நானல்ல நானல்ல நீதான் நீதான், நான் இயந்திரம் நீ அதை இயக்குபவள் என்றெல்லாம் கூறினார். தெய்வ நாமங்களை ஓதிய பிறகு கூப்பிய கரங்களுடன் தேவியை தியானித்தார். ஓரிரு பக்தர்கள் கங்கை கரையில் உள்ள தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தனர். ஆரதி நிறைவுற்ற பிறகு ஒவ்வொருவராக குருதேவரின் அறைக்கு வரத் தொடங்கினர். குருதேவர் கட்டிலில் அமர்ந்திருந்தார். மா, அதர், கிஷோரி முதலிய பக்தர்கள் அவருக்கு முன்னால் தரையில் அமர்ந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், நரேந்திரன், பவநாத், ராக்கால் இவர்கள் நித்திய சித்தர்கள், ஈஸ்வர கோடிகள். இவர்கள் சாதனை செய்வது என்பது பெயரளவிற்குத்தான். நரேந்திரனை பாருங்கள், அவன் யாரையும் பொருட்படுத்துவதில்லை. ஒரு நாள் அவன் என்னுடன் கேப்டனின் வண்டியில் வந்து கொண்டிருந்தான். கேப்டன் நரேந்திரனை நல்ல இடத்தில் உட்காரச் சொன்னார். ஆனால் அவன் கேப்டனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. அவன் என்னை கூட எதிர்பார்த்திருப்பதில்லை. தனக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அதை கூட அவன் என்னிடம் சொல்வதில்லை. நரேந்திரன் ஒரு பெரிய மேதை என்று நான் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு திரிவேனோ என்று அவன் நினைப்பது ஒருவேளை அதற்கு காரணமாக இருக்கலாம். அவனிடம் மாயை மோகமே இல்லை, எந்த பந்தமும் இல்லை. அவன் மிகவும் நல்லதொரு பாத்திரம். பல நற்குணங்கள் ஓரிடத்தில் அமைந்துள்ளன. பாடுகிறான்,
வாத்தியங்களை வாசிக்கிறான், எழுதுகிறான், படிக்கிறான். அது மட்டுமல்ல, புலன்களையும் வென்றவன். திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான். நரேந்திரன், பவநாத் இருவருக்கும் இடையில் நல்ல நட்புண்டு. கணவன் மனைவி போல். நரேந்திரன் இங்கு அடிக்கடி வருவதில்லை. அது நல்லதுதான். அவன் அதிகமாக வந்தால் நான் என் வசம் இழந்து விடுகிறேன். திங்கள் ஆகஸ்ட் 20, 1883. தக்ஷிணேஸ்வரக் கோயிலில் குருதேவரின் அறை. நேரம் இரவு சுமார் 8 மணி. தமது சிறிய கட்டிலில் கொசுவலைக்குள் அமர்ந்து குருதேவர் தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். மா தமது நண்பர் ஹரிபாபுவுடன் அங்கு வந்து தரையில் அமர்ந்தார். ஹரிபாபு 28 வயது இளைஞர். மனைவி இறந்து 11 ஆண்டுகள் ஆகியிருந்தன. மறுமணம் செய்து கொள்ளாமல் தந்தை, தாய் மற்றும் சகோதர சகோதரிகளுடன் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தார். அவர்கள் பேரில் பேரன்பு கொண்டவராதலால் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டி அவர்களுடனேயே வசித்து வந்தார். இப்போதெல்லாம் ஹாஜரா குருதேவருடன் வசித்து வந்தார். ராக்காலும் பெரும்பாலும் குருதேவருடனேயே தங்கத் தொடங்கியிருந்தார். எப்போதாவது அதரின் வீட்டிலும் தங்குவதுண்டு. நரேந்தரர், பவநாத், அதர், பலராம், ராம், மனமோகன், மா முதலான பக்தர்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு வாரமும் குருதேவரை தரிசிக்க தக்ஷிணேஸ்வரம் வந்து கொண்டிருந்தனர். ஹிருதயனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் தனது சொந்த கிராமத்தில் தங்கியிருந்தான். அவன் குருதேவருக்கு பல சேவைகள் செய்திருக்கிறான். ஹிருதயனின் உடல்நலமின்மை பற்றி கேள்விப்பட்டு குருதேவர் பெரிதும் வருத்தமுற்றார். ஹிருதயனுக்கு அனுப்புவதற்காக ஒரு பக்தர் ராம் சட்டர்ஜியிடம் 10 ரூபாய் கொடுத்திருந்தார். கொடுத்தபோது குருதேவர் அங்கில்லை. பக்தர்கள் நீர் பருகுவதற்கு ஒரு செம்பு வேண்டுமென்று குருதேவர் அந்த பக்தரிடம் கூறியிருந்தார். இன்று அந்த பக்தர் செம்பு வாங்கி வந்திருந்தார். பக்தர்கள் வந்து அமர்ந்ததும் குருதேவர் கொசுவலையிலிருந்து வெளியே வந்தார். மா முதலிய எல்லா பக்தர்களும் தரையில் வீழ்ந்து வணங்கினார்கள். கொசுவலை மேலே தூக்கி கட்டப்பட்டது. குருதேவர் சிறிய கட்டிலில் உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், கொசுவலைக்குள் தியானம் செய்து கொண்டிருந்தேன். தியானம் என்பது ஓர் உருவத்தை கற்பனை செய்வதைத் தவிர வேறென்ன என்று தோன்றியது. உடனே தியானம் செய்வதில் ஆர்வம் குறைந்துவிட்டது. பட்டென்று ஒரு முறை இறைவன் காட்சி தந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். பிறகு தியானம் செய்வதுதான் யார், யாரைத்தான் தியானிக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டேன். மா கூறினார், ஆம் சுவாமி, கடவுளே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதாக நீங்கள் சொல்வதுண்டு. தியானம் செய்பவனும் கடவுள்தான். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், அது மட்டுமல்ல, அவர் செய்விக்காவிட்டால் எதுவும் நடக்காது. அவர் தியானத்தில் ஈடுபடுத்தினால்தான் நாம் தியானிக்க முடியும். நீ என்ன சொல்கிறாய்? மா கூறினார், உண்மைதான் சுவாமி. உங்களுள் நான் என்பது இல்லை. அதனால்தான் இப்படி ஏற்படுகிறது. எங்கு நான் இல்லையோ அங்கு இந்த நிலைதான். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆனால் நான் தாசன், சேவகன் என்ற எண்ணம் நல்லது. நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கின்ற இடத்தில் நான் சேவகன், இறைவா நீ எஜமான் என்ற பாவனை மிகவும் நல்லது. செயல்கள் நிகழ்கின்ற நிலையில் எஜமான் சேவகன் பாவனையில் இருப்பதே நல்லது. பரபிரம்மம் எது என்பது பற்றி மணிமோகன் சிந்தித்துக் கொண்டிருந்தார். குருதேவர் அவரை உத்தேசித்து பேசலானார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பிரம்மம் ஆகாசத்தை போன்றது. நெருப்பிற்கு எந்த நிறமும் இல்லாதது போல் பிரம்மத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் சக்தியின் காரணமாக அவர் பலவாக ஆகியுள்ளார். சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் சக்தியின் குணங்களே. நெருப்பில் வெண்மையான பொருளை போட்டால் நெருப்பு வெள்ளையாக தோன்றுகிறது. சிவப்பு பொருளை போட்டால் சிவப்பாக தோன்றுகிறது. கருப்பு பொருளை போட்டால் கருப்பாக தோன்றுகிறது. சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களையும் கடந்தது பிரம்மம். அது என்ன என்று சொற்களால் கூற முடியாது. அது வாக்கிற்கு அப்பாற்பட்டது. இதுவல்ல இதுவல்ல என்று விலக்கி வரும்போது எஞ்சுவது எதுவோ, எங்கே ஆனந்தம் இருக்கிறதோ அது பிரம்மம். ஒரு பெண்ணின் கணவன் வந்திருக்கிறான். சமவயதுள்ள நண்பர்களுடன் வெளியிலுள்ள அறையில் உட்கார்ந்திருக்கிறான். பெண்ணும் அவளுடைய தோழிகளும் உள்ளே இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக அவர்களை பார்க்கிறார்கள். தோழிகளுக்கு பெண்ணின் கணவன் யார் என்று தெரியவில்லை.
ஒருவனைச் சுட்டிக்காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர். அவளோ புன்னகைத்தபடி இல்லை என்று கூறுகிறாள். வேறொருவனைக் காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர். அவள் மறுபடியும் இல்லை என்கிறாள். மீண்டும் ஒருவனைக் காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர். அவள் இல்லை என்கிறாள். கடைசியாக அவளது கணவனையில் சுட்டிக்காட்டி இவனா உன் கணவன் என்று கேட்கும்போது அவள் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. வெட்கத்துடன் பட்டென்று சிரித்துவிட்டு மௌனமாகி விடுகிறாள். அவன்தான் அவளுடைய கணவன் என்று தோழிகள் தெரிந்து கொள்கிறார்கள். சரியான பிரம்மஞானம் உள்ள இடத்தில் எல்லாம் அமைதி. மாவிடம், அது சரி, நான் ஏன் இப்படி வளவளவென்று பேசிக்கொண்டே போகிறேன்? மா கூறினார், முற்றக் கொதித்த நெய்யில் பச்சை பூரியை போட்டால் அது மீண்டும் கொதித்து கலகளவென்று சத்தம் எழுப்புகிறது என்று நீங்கள் சொல்வதுண்டே. பக்தர்களை விழிப்புணர்த்துவதற்காகத்தான் நீங்கள் பேசுகிறீர்கள். குருதேவர் மாவிடம் ஹாஸ்ராவை பற்றி பேசத் தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், நல்லவனின் இயல்பு என்ன தெரியுமா? அவன் யாரையும் துன்புறுத்துவதில்லை, யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை. ஆனால் சிலருடைய இயல்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்களை விருந்திற்கு அழைத்தால் உட்கார தனியாக நல்ல இடம் வேண்டும் என்பார்கள். இறைவனிடம் உண்மையான பக்தி இருந்தால் கால் ஒருபோதும் தாளம் தவறாது. அவன் வீணாக மற்றவர்களுக்கு துன்பம் தரமாட்டான். மேலும் தீயவர்களின் நட்பு நல்லதல்ல. அவர்களிடமிருந்து தூர விலகி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். மாவிடம், நீ என்ன சொல்கிறாய்? மா கூறினார், ஆமாம், தீயவர்களின் சேர்க்கையால் மனம் மிகவும் கீழே இறங்கிவிடுகிறது. ஆனால் நீங்கள் சொல்வது போல் வீரனின் விஷயம் வேறு. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், எப்படி? மா கூறினார், சிறு நெருப்பில் ஒரு சிறிய கட்டையை போட்டாலும் அது அணைந்துவிடும். ஆனால் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் வாழை மரத்தை வெட்டி போட்டாலும் நெருப்பு அணையாது. மாறாக வாழை எரிந்து சாம்பலாகிறது. குருதேவர் மாவிடம் அவரது நண்பரான ஹரிபாபுவை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார். மா கூறினார், இவர் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பே மனைவியை இழந்துவிட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஹரியிடம் கேட்டார், நீ என்ன வேலை செய்கிறாயப்பா? மா கூறினார், குறிப்பிடும்படியாக எதுவுமில்லை. வீட்டில் சகோதர சகோதரிகள் தாய் தந்தையருக்கு நல்ல சேவை செய்து வருகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்தபடி கேட்டார், என்ன இது? பூசணிக்காய் வெட்டும் பெரிசு ஆக இருக்கிறாயே. நீ இல்லறத்தானும் அல்ல, பக்தனும் அல்ல. இது நல்லதல்ல. சில வீடுகளில் சில ஆண்களை காணலாம். இரவும் பகலும் மனைவி மக்களை பேணுவதிலேயே காலம் கழிப்பார்கள். அல்லது திண்ணையில் உட்கார்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் வெறுமனே உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் அவ்வப்போது உள்ளே சென்று பூசணிக்காயை வெட்டி கொடுத்துவிட்டு போவார்கள். பெண்கள் பூசணிக்காய் வெட்டக்கூடாது. எனவே குழந்தைகளிடம் பெரிசை கூட்டி வா, அவர்கள் வந்து பூசணிக்காயை வெட்டி தருவார்கள் என்று சொல்லி அனுப்பி அவர்களை அழைத்து வர செய்வார்கள். அவர்களும் வந்து வெட்டி கொடுத்துவிட்டு போவார்கள். அவர்களின் உபயோகம் அவ்வளவுதான். அதனால்தான் அவர்களுக்கு பூசணிக்காய் வெட்டும் பெரிசு என்று பெயர் வந்துவிட்டது. நீ இதையும் செய், அதையும் செய். இறைவனின் திருவடித் தாமரைகளில் மனத்தை வைத்து உன் கடமைகளை செய். தனியாக இருக்கும்போது பாகவதம், சைத்தன்ய சரிதம் போன்ற பக்தி நூல்களை படி. இரவு மணி 10. நிலவு உதித்துவிட்டது. நிலவொளியில் கோயில் கோபுரங்களும் முற்றமும் வெகு அழகாக காட்சியளித்தன. இன்னமும் காளி கோயில் சாத்தப்படவில்லை. ராம் சட்டர்ஜியுடன் பேசியவாறே ராதாகாந்தர் மற்றும் காளி கோயிலுக்கு சென்று வணங்கினார். குருதேவரின் அறைக்கு திரும்பி வந்தபோது குருதேவர் தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். 1-2 பூரிகளும் சிறிது ரவை பாயசமும் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மா மற்றும் நண்பரும் குருதேவரை வணங்கி விடை பெற்று கல்கத்தாவிற்கு திரும்பினார்கள்.